வணக்கம். நான் உங்கள் போதகர் ஜாஷுவா மாசிலாமணி பேசுகிறேன். முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் படைத்த நோக்கம் விழிப்புணர்வுடன் வாழ்வதே. அவர்களுக்கு அழகான ஒரு தோட்டத்தை கொடுத்து அதை பண்படுத்த காக்க தேவன் வைத்தார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற கட்டளையும் இட்டார். விழிப்புணர்வுடன் வாழ வேண்டிய அவர்கள் எதை செய்யக்கூடாதோ அதை செய்வதற்கு துணிந்தார்கள், உணர்வை இழந்தார்கள். இந்த உலகத்தில் சிலருக்கு அறிவு செயல்படும், ஞானவானாக இருப்பார்கள், பக்திமானாக இருப்பார்கள். ஆனால் உணர்வடைவது முற்றிலும் இருக்காது, விழிப்புணர்வு இருக்காது. ஆகவே அநேக சிக்கலிலே மாட்டிக்கொண்டு தத்தளிப்பார்கள். நீங்கள் செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் கவனமாக விழித்திருக்க வேண்டும். கவனம் செலுத்துதல் என்றால் ஒரு விஷயத்தை முழுமையாக அறிந்து கொள்ளும் நிலை என்பது மிக முக்கியம். சுய விழிப்புணர்வுடன் வாழ்ந்திடவே ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டார்கள். ஆனால் விழிப்புணர்வு இல்லாமலே அவர்கள் வாழ்க்கையை இழந்தார்கள். ஆதாம் தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளையை பற்றி விழிப்புணர்வுடன் இல்லாமல் எச்சரிக்கையை மீறி நடந்தார்கள். உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் படிப்பு, உங்கள் வீடு, உங்கள் வேலை, உங்களுடைய உத்தியோகம், உங்கள் தொழில், உங்கள் செல்வம், உங்க ஆஸ்தி, உங்க சம்பாத்தியம் அத்தனையும் கடவுள் தந்துள்ள அழகான தோட்டமாக இருக்கிறது. எவ்வளவு விழிப்புணர்வுடன் உங்கள் தோட்டத்தில் இருக்கிறீர்களோ அந்நியன் நுழைய முடியாது, பரியாசக்காரன் நுழைய முடியாது, துன்மார்க்கன் நுழைய முடியாது, பாவி நுழைய முடியாது. நீங்கள் உள் மனதில் தூக்க நிலையில் வாழ்ந்தால் உங்கள் தோட்டம் காலியா போகும். பலவிதமான மதவாதிகள், அரசியல்வாதிகளுடைய போதனை, சினிமா நடிகளுடைய போதனை, தொலைக்காட்சியில் ஒருவர் தோன்றி பேசுகிற போதனைகள், இணையதளம் வழியாக ஊடுருவுகிற போதனைகள் அத்தனையும் உங்கள் தோட்டத்தை, வாழ்க்கை என்னும் தோட்டத்தை சீரழித்துவிடும். உள்ளான மனம், மனக்கண்கள் விழிப்புணர்வுடன், எச்சரிக்கையுடன், நிறைகவனுடன் வாழுங்கள். உங்கள் தோட்டம் செழிக்கும். நாளை சந்திப்போமா? God bless you.